வணக்கம் எல்லோருக்கும். நான் சிவானுஜன். இந்த வீடியோவில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்னு சொல்ல வரது வந்து அது ஒரு ஸ்பெஷல் ஆர்கிடெக்சர். அதாவது டீப் லேர்னிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஆர்கிடெக்சர் தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இப்போ நீங்கள் டீப் லேர்னிங்னா நாங்கள் என்னென்னு பார்த்துப்போம். டீப் லேர்னிங்னு சொல்ல வரது என்ன, ஒரு நியூரல் நெட்வொர்க் பேஸ்ட் அல்கோரிதம். இப்போ நியூரல் நெட்வொர்க்னு மல்டி லேயர் ஆர்கிடெக்சரை தான் நாங்கள் காமனாக யூஸ் பண்ணுவோம். அது காமன் ஆர்கிடெக்சர் வந்து டீப் லேர்னிங் மாடலில் வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன சொல்ல வராண்டா, அது ஒரு ஸ்பெஷல் ஆர்கிடெக்ட். கிட்டத்தட்ட அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் என்ன ஒரு டீப் லேர்னிங் பேஸ்ட் மாடல் தான். ஆனால் அங்கே வந்து ஸ்பெஷலாக ஒரு ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டீப் லேர்னிங்கை வந்து ஃபர்தராக பார்க்கவும் கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து வரேன். நீங்கள் லேட்டராக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாடல் வந்து எப்போ வந்து இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட 2017 இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு தான் இந்த நீங்கள் சொல்ல வர கதைக்கு வர இப்போ நீங்கள் காய்ச்சிட்டு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் லைக் ChatGPT, ஜெமினி இதெல்லாமே வந்து எவல்வ் ஆக தொடங்கியது அப்படின்னா 2017 பிறகு கிட்டத்தட்ட 2014 பிறகு தான் இது எவல்வ் ஆக தொடங்கியிருக்கு. கொமனா வந்து இந்த மாடல்ஸ் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் வந்து என்ன கொமனா வந்து ஸ்பெஷலி குட் அட் ஹேண்டிலிங் சீக்வன்சஸ், சீக்வன்ஸ் பேஸ்ட் டேட்டா. இப்போ சீக்வன்ஸ் டேட்டான்னு சொல்ல வரைக்கும் வந்து அதில் ஒரு ஓர்டர் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் வேர்ட்ஸ் எடுத்தோம்னா வேர்ட்ஸில் இப்போ நான் கதை கேட்கல என்ன, நாங்கள் ஒரு ஓர்டரில் எங்களோட வேர்ட்ஸ் ஒன்று இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு யூகேண்டா அந்த வேர்ட்டில் வந்து அந்த சென்டென்ஸில் ஒரு ஓர்டர் ஒன்று இருக்கும். அதில் ஒரு சீக்வன்ஸ் வந்துருக்கும். அதே இப்போ சவுண்ட் எடுத்தோம்னா ஸ்பீச் எடுத்தோம்னா அந்த ஸ்பீச்சில் வந்து என்ன ஒரு சவுண்ட் சிஸ்டம் இருக்கும். அந்த சவுண்ட் வந்து ஒரு ஓர்டர் உண்டு, ஒரு ஓர்டர்ல தான் அந்த சவுண்ட் வந்து வந்துருக்கு இந்த ஸ்பீச். அப்ப அந்த மாதிரியான சீக்வன்சஸ் டேட்டால வந்து இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன ரொம்ப பெஸ்டா ஒர்க் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாடல்ல வந்து ரொம்ப எவால்வ் ஆகிக்கொண்டு இருக்கு. இப்போ கூட நீங்க எந்த ஒரு பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எடுத்தாலுமே இந்த பேக் போன் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர்கிடெக்சர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இங்க வந்து மெயினா யூஸ் பண்ற ஒரு மெக்கானிசம் வந்து அட்டென்ஷன் மெக்கானிசம்னு சொல்றாங்க. இப்போ நாங்கள் அடுத்த ஸ்லைட்ல அட்டென்ஷன் மெக்கானிசம் என்னன்னு பார்ப்போம். ஸோ திங்க் அட்டென்ஷன் ஆஸ் த மாடல் பீயிங் ஏபிள் டு லுக் பேக் அட் எவ்ரி அதர் வேர்ட் இன் த சீக்வன்சஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த கரண்ட் வேர்ட். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து அந்த ஒரு லாங் சென்டென்ஸ் ஒன்று இருக்குமா இருந்தா அந்த சென்டென்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காண்டி அதுல இருக்கிற அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற எக்ஸாக்ட் ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதை வந்து இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதாவது இந்த என்டையர் சென்டென்ஸையே ஒரே டைம்லயே வந்து இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவே இருக்கு. அதான் இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் பாக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட ப்ரீவியஸ் மாடல் சொல்லுவாங்க, எங்களோட ட்ரெடிஷனாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு வர டீப் லேர்னிங் மாடல் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுன்னா, இப்போ லைக் ரிகரண்ட் நியூரல் ஒர்க் இல்லாட்டி LSTM, இப்போ ரெண்டு LSTMனு சொல்ல வர RNN ஒரு இம்ப்ரூவ்ட் வெர்ஷன். இப்போ இதெல்லாமே வந்து எப்படி அந்த டெக்ஸ்ட் பேஸ்ட் ஒரு சென்டென்ஸ் இருக்குமெண்டே இருந்தா அந்த சென்டென்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமெண்டா வேர்ட் பை வேர்ட்டை தான் அண்டர்ஸ்டாண்ட், அதாவது ஒன் வேர்ட் அட் அ டைம். இப்போ அந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த LSTM RNNல இருக்குமா. அப்போ வந்து மெயினா வந்து அந்த வேர்ட்டை வந்து மெமரியில வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ அடுத்த சென்டென்ஸை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு இப்போ அந்த வேர்டுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன வேர்ட் வரும், இப்போ அந்த வேர்டுக்கு முன்னாடி என்ன வேர்ட் வரும்னு அதை ப்ரிடிக்ட் பண்றதுக்காண்டி மெமரியில ஸ்டோர் பண்ணும். ஆனா வந்து இந்த சம்டைம்ஸ் வந்து என்ன இந்த எல்லாம் வந்து என்ன சாரி RNN என்ன செய்யும், அந்த RNN இது அந்த ட்ரெடிஷனல் வந்து மறக்கக்கூடிய சிச்சுவேஷன். நாங்கள் ஆஸ் அ ஹியூமன் பீங்ஸ் நாங்களே வந்து மறக்கக்கூடிய இதில் இருக்கீங்களா, மிஷின்ஸுக்கு சான்சஸ் கூடவே இருக்கும். அப்போ அந்த வேர்ட் பை வேர்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா இந்த த கேட் செட் ஆன் த மேட் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள், இந்த அதை தங்க மேலே ரீட் கொடுத்து ஒரு வேர்டாக காட்டிடும். இந்த மாதிரி தான் RNN வந்து ரீட் பண்ணுவோம். RNN LSTM வந்து ஒரு டைம்ல வந்து ஒரு வேர்டு தான் இருக்கும். ஆனா இங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல எப்படி நடக்குதுண்டா, இன்ஸ்டெட் ஆஃப் ரீடிங் வேர்ட் பை வேர்ட், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் அட்டென்ஷன் டு லுக் அட் த என்டையர் சென்டென்ஸ் அட் ஒன்ஸ். அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த என்டையர் சென்டென்ஸ் இந்த கேட் செட் ஆன் த மேட் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, இந்த சென்டென்ஸை வந்து ஒரே டைம்லயே வந்து என்ன இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் மூலமா வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ஈஸியா வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அந்த மெக்கானிசம் இருக்குது. இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் வந்து ஹெல்ப் பண்ணு. ஆனா இங்க எங்களோட அடிஷனல் RNN LSTM பார்த்தோம்னா ஒரு டைம்ல வந்து ஒரு வேர்ட்டை மட்டும்தான் அதால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இருக்கு. அப்போ அதால வந்து நெக்ஸ்ட் மெமரி ப்ராப்ளம் இருக்கும். அதே நேரம் மெமரியில ஸ்டோர் பண்ணி வைக்க மேபி லேட்டரா வரும்போது அந்த வேர்ட்டை வந்து மறக்கக்கூடிய, அதாவது கரெக்ட் மீனிங் கூடிய ஒரு வேர்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணிக்கல வந்து ஒரு மிஸ்டேக் நான் வந்து ஒரு மீனிங்லெஸ் வேர்ட்டை வந்து கடைசியாக கொண்டு வந்து ப்ரிடிக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு எங்களோட அடிஷனல் RNN பேஸ்ட் LSTM பேஸ்ட் டெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷன்ல வரும்போது. ஆனா இப்போ LLMஸ்ல வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல வந்து கிடைக்கும்போது இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் வந்து ஈஸியாவே வந்து எங்களுக்கு வந்து ஒரே டைம்லயே வந்து அந்த இந்தியா சென்டென்ஸ் ஈவன் இந்தியா பேராகிராஃபியை வந்து இந்த ஒரே டைம்ல அதுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து ஐடென்டிஃபை பண்றது இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் ஈஸியாக விளங்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸை பார்த்து இந்த கேட் செட் ஆன் த மேட் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள், அந்த சேம் சென்டென்ஸ் மீறி நாங்கள் பார்த்த உதாரணத்துல the model knows it refers to the cat.
இப்ப இட்ல இந்த வசனத்துல வர இட்ன்றது இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபிள் டேக்குல இட்ன்ற வேர்ட் வந்து இங்க வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணும். மேபி நாங்க ஆர்என்ல கொடுக்கும்போது ஆர்எல்ல அந்த வேர்ட் பை வேர்ட் ரீட் பண்ணிக்கலாம். அந்த இட்ன்ற மீனிங்கை லேட்டரா வந்து ஆர்என் வந்து பொகட் பண்ணிடும். ஸோ மறந்துடும் சில வேலை. அப்ப இந்த அதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஆனா இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் மூலமா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாடல் வந்து இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணும்போது அந்த இட் அண்ட் வேர்ட்டை மறக்கிறதுக்கான சான்ஸ் வெரி லெஸ் இருக்கு. ஏன்னா சேம் ஒரே டைம்லயே வந்து இந்த இந்தியா சென்டென்ஸை ரீட் பண்ணுவேன். அப்படி ஒரே டைம்லயே இந்தியா சென்டென்ஸை ரீட் பண்ணிக்கல வந்து பாத்தீங்கன்னா உடனடியாவே அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற அந்த வேர்ட்ஸ் கிட்ட எல்லாம் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணிடும். அதால வந்து இங்க வந்து எரரோ வந்து மிஸ்டேக்லி வந்து பை மிஸ்டேக்லி இந்த மீனிங்லெஸ் வேர்ட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து வெரி லெஸ்ஸாவே இருக்கு. அதால தான் சொல்றாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மாடல். ஸ்பெஷலா வந்து அந்த சீக்வன்ஸ் பேஸ்ட் லைக் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அது. இப்போ அடுத்தது வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான் எங்களோட மெயின் அப்ளிகேஷன். அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ஸோட ஒரு மெயின் அப்ளிகேஷன் இருக்கு. கிட்டத்தட்ட அங்க வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து யூஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாடலை ட்ரெயின் பண்றாங்க. இந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, இந்த வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து யூஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் ட்ரெயின் பண்றத வந்து அதை வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ புக்ஸ், விக்கிபீடியா, வெப்சைட் வந்து வெரைட்டி ஆஃப் டேட்டா அதெல்லாம் கொடுத்து வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாடலை ட்ரெயின் பண்ணும்போது அதை வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து இப்போ நீங்க ரீசெண்டா யூஸ் பண்ற ChatGPT, ஜெமினி, கிளவுட், இப்போ அந்த 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 மாதிரியான லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாமே இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இப்போ கீழே கொடுத்துருக்காது. இப்போ இது என்ன மாதிரினா தே லேர்ன் கிராமர், ஃபேக்ட்ஸ், ரீசனிங் அண்ட் பேட்டர்ன்ஸ் இன் ஹியூமன் லாங்குவேஜ். ஸோ இப்போ இவங்க என்னத்தை லேர்ன் பண்ணணும்? இப்போ கிராமர்னு சொல்ல வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு சென்னைண்டா அந்த வசனத்துல வந்து பர்டிகுலர் ஒரு ஆர்டர் ஒன்று இருக்கு, ஒரு வேர்ட் ஆர்டர் இருக்கு. அப்போ அங்க ஒரு கிராமட்டிக்கலி ஒரு ஆர்டர் ஒன்று இருக்கு. அந்த கிராமட்டிக்கல் ஆர்டரை வந்து இந்த லார்ஜ் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்து அந்த மாடலுடைய பவர் இருக்குன்னு சொல்ல வராங்க. இப்போ இது வந்து இந்த கிராமர் மிஸ்டேக், நான் கிராமர் அந்த ஆர்டர் வேர்டு ஆர்டர் மாறிச்சுன்னா என்ன நடக்கும்? அது மீனிங்லெஸ் ஆயிடும். அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்லெஸ் ஆயிடும். அப்ப அந்த கிராமட்டிக்கல் ஆர்டரை வந்து என்ன அந்த மாடல் வந்து ரெகக்னைஸ் அதை லேர்ன் பண்ணக்கூடியமே இருக்கு. அதே நேரம் டெக்ஸ்ட் சொல்ற விஷயம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் ஆர்டிகல் இல்லாட்டி வேற ஆர்டிகல் வாசிக்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிட்டியோட ஒரு கண்ட்ரியோட சிட்டியோட ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பிரான்ஸோட வந்து கேபிட்டல் வந்து பாரிஸ்ண்டா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஈஸியாவது மெமரைஸ் பண்ணி லேர்ன் பண்ணி திருப்பி நாங்கள் இன்னொரு நாள் கேட்கும்போது வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் பிரான்ஸ் கேட்கும்போது என்ன அது பாரிஸ் ரிப்ளை பண்ணக்கூடியமே இருக்குது. அப்போ அதை குமான ஃபேக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரீசனிங்ன்றது வந்து குமான அந்த மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னட்ட 3 ஆப்பிள் இருந்தா நான் ஒரு ஆள்கிட்ட வந்து இன்னொரு ஆப்பிள், என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு ஆப்பிள் கொடுக்கும். அப்போ என்னட்ட மிச்சம் பேலன்ஸாக வந்து 2 ஆப்பிள் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான லாஜிக்கல் ரீசனிங்கை கூடி அதால வந்து என்ன இந்த லாங்குவேஜ் மாடல் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த மாதிரியான லாஜிக்கல் கொஸ்டினை கொடுக்கும்போது அதுக்கும் சரியா ஒரு ரிப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு அது தன்னை டெவலப் பண்ணிட்டு போய் கொண்டு அது இந்த வளர்ச்சின்றது இப்போ ரொம்ப ரொம்ப என்ன அதியுச்சமா இருக்கு இப்போ இருக்கிற டைம் லைன்ல. இந்த சேம் டைம் பேட்டர்ன்ஸ் இன் ஹியூமன் லாங்குவேஜ் இந்த இதை பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் இன் ஹியூமன் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் இன் ஹியூமன் லாங்குவேஜ் சொல்ல வரது என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் ஹியூமன் லாங்குவேஜ் கதைக்கும் போது இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் லெக்சரோடையோ இல்லாட்டி ஒரு யூனிவர்சிட்டியில் ஸ்கூலில் கதைக்கும் போது அவங்களோட இன்னொரு ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணும். எங்களோட ஸ்டைல் இல்லாட்டி அந்த கதைக்கிற டோன் வந்து இன்னொரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். சேம் டைம் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கும் போது எங்களோட லாங்குவேஜ்ல நான் கதைக்கிற ஸ்டைல்ன்றது வந்து அது வேற ஒரு டோன்ல இருக்கும், வேற ஒரு ஸ்டைல் வந்து மெயின்டைன். அப்போ அதுலேயே ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதை கூடியது என்ன இது ஈஸியா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது அந்த பேட்டர்ன் அந்த மாதிரியான வாய்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது அதுல இருக்கிற அந்த பேட்டர்ன் சேஞ்ச், அந்த ஸ்டைல் சேஞ்ச், இல்லாட்டி எங்கிட்ட கதைக்கிற அந்த பேட்டர்ன் அதை கூடிய ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணி லேர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வளர்ந்துருக்கு. அதான் இந்த பேட்டர்ன்ஸ் ஹியூமன் லாங்குவேஜ்னு சொல்ல வராங்க. இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் தெரியும். இப்போ ChatGPT, GPT எல்லாமே கண்டிப்பா நிறைய மாடல் இப்போ கடைசியா க்ரோ கூடி வந்திருக்கு மாஸ்க். அந்த மாதிரி மாடல்கள் வந்து இப்போ நிறைய வந்து வந்திருக்கு. இப்போ எங்களோட வேரியஸ் யூஸ் கேசஸுக்கு வந்து இப்போ காமனான அப்ளிகேஷன் பார்த்தா இப்போ நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க கட்டாயம். இப்போ டெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீங்கள் டாபிக் ஒன்று கொடுத்தீங்கன்னா கட்டாயம் என்ன இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபோ இல்லாட்டி அது ரிலேட்டான கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கும். இந்த இமெயில் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். மற்றது வந்து என்ன இப்போ காமனாக வந்து கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ ஏதாவது டாஸ்க் கண்டா அது ரிலேட்டான கோடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறோம். அதோட வந்து இப்போ Q&A, இப்போ கொஷன் அண்ட் ஆன்சரிங், இப்போ ஒரு இந்த கஸ்டமர் சர்வீஸ் கொஷன் ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் கேர் சென்டரில் கூட இந்த மாதிரி ChatGPT, Q&A, ChatGPT வந்து டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சமரைசேஷன் வாங்கும்போது இப்போ நிறைய பேர் இந்த ரிசர்ச்சுகளுக்கெல்லாம் இந்த ரிசர்ச் ஆர்டிகல் கொடுத்தோம்னா எங்களுக்கு ரிசர்ச் இந்த சமரைஸை வந்து இப்போ அதில் யூஸ் பண்ண அப்ஸ்ட்ராக்ட் இல்லாட்டி வந்து மெத்தடாலஜியை வந்து நாங்கள் சமரைஸ் பண்ணி அதில் கீ இன்சைட்ஸை பார்க்கணும்னாலும் கூட என்ன இந்த சமரைசேஷன் பர்பஸுக்கு நாங்கள் வந்து இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வரோம். அப்போ இந்த யூஸ் கேஸ்ன்றது டே பை டே எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதெல்லாம் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் ரொம்ப பாப்புலராக இருக்கு நவடேஸ். ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து என்ன
இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் பார்த்தோம்னா இப்போ அந்த உண்மையான பேசிக் பார்த்தோம்னா நியூரல் நெட்வொர்க் தான். டீப் லேர்னிங் பேஸ் பண்ணி தான் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் டெவலப் பண்ணிருக்கேன். ஸோ அந்த பேசிக் நியூரல் நெட்வொர்க் நாங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் வேல லேர்ன் பண்ணணும்னா என்ன நாங்கள் அங்கே கோட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது ரிலேட்டடாக நாங்கள் அடுத்த வீடியோ டென்சர் ஃப்ளோவில் வந்து ஒரு பேசிக்ஸாக வந்து எப்படி நியூரல் நெட்வொர்க் டெவலப் பண்ணுறது, டென்சர் ஃப்ளோட பேசிக் இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இதுவரை இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோ பார்க்க வேண்டும்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ.